இவங்க மறுபடியும் வந்திருக்காங்க. என்ன கிரி சார், நம்ம ஷூட்டிங் ஷெட்யூல் எப்போன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. அது நம்ம ப்ரொடியூசருக்கு துபாயிலேருந்து வர வேண்டிய காசு இன்னும் வரலையா. நம்ம அட்வான்ஸ் கொடுத்தோம்ல, அவங்ககிட்ட 10 days லேட் ஆகும்னு கொஞ்சம் ஏதோ ஒன்று சொல்லி வை. சரி சார். அண்ணா வணக்கம். வணக்கமா. காசெல்லாம் போயிடுச்சு. என்ன சனி, ஆட்டம் எப்படி போகுது? ஷோ இப்படி இருக்கு. 50,000 ரூபா போச்சு. இவன் குடிச்சிட்டு விளையாடுற வரைக்கும் இவன் காசு பூரா நமக்கு தான். ஹலோ மலேசியம், வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர் ப்ளஸ் கேமிங் சென்டர் ஓனர் எல்லாம் ப்ளஸ் தாயா, மைனஸே இல்லை. இப்போ நீ பண்ணுற சினிமாவில் ஹீரோயின் ரொம்ப அழகாக இருப்பாளாமே. ஓகே சார். உன் ஹீரோயின் மாதிரி இந்த செட்டப் கூட ரொம்ப அழகாக இருக்கியா? தேங்க்யூ சார். லீகலாக கேமிங் சென்டருக்கு பர்மிஷன் வாங்கியிருக்க, ஆனால் எல்லாம் இங்கே இல்லீகல். அங்கே பாரு, இங்கே பாரு. 1 lakh. இந்த டேபிள் காலி ஆயிட்டா உன் பாக்கெட் கூட காலி ஆயிடும், பாத்துக்கோ. எடுத்துக்கங்க சார். மரியாதையெல்லாம் எனக்கு வேணாம். இது நான் தான் ஆர்டர் பண்ணேன், குடிக்கிறதுக்கு இல்லை. இங்கே இது கூட கிடைக்குதுன்னு சொல்கிறதுக்கு. உங்களுக்கு என்ன வேணும் சார்? இப்போவே கேட்டால் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிடுவியா? அரேஞ்ச் பண்ணிடுவார் சார். வெங்கட்ரமணா மாதிரி பெரிய ப்ரொடியூசர் கிட்ட வேலை பார்க்குற ப்ரொடக்ஷன் மேனேஜர் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணிடுவார். வேணும்னா பாருங்க, அந்த பேக்கில் இருக்கும். சார் இது சரியில்லை சார். நீ பண்ணுற வேலை மட்டும் சரியா? இதில் 1 ரூபா கூட இல்லை. உன் இன்ஃபர்மேஷனும் நீயும் வாயை மூடிட்டுரு. நீ பண்ணுற இந்த இல்லீகல் வேலைகளை நான் கண்டும் காணாமல் இருக்கணும்னா நீ என்ன கவனிக்கணும் இல்லை? இங்கிருந்து உன்னுடைய ஆஃபீஸுக்கு 1 கிலோமீட்டர், அங்கிருந்து உன் வீட்டுக்கு 2 கிலோமீட்டர், வீட்டிலிருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு 3 கிலோமீட்டர், மொத்தம் 6 கிலோமீட்டர் ரேடியஸ். நீ எவ்வளோ லேட் பண்ணாலும் 1 மணி நேரத்தில் உன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடு. ஓகே? பெரிய அறிவாளி நினப்பு. எங்ககிட்டேவா? துர்காராம், இங்கே வா சார். இந்த சிஐ 2 நாளில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்கிற மாதிரி தெரிஞ்சுது. நீ அவங்ககிட்ட போய் 2 நாளில் காசு கொடுத்துட்றோன்னு சொல்லு. சரி சார். நான் நாளான்னைக்கு ஸ்டேஷனுக்கு போய் இந்த வந்துக்கிட்டு இருக்கேன், அந்த வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவன் போயிடுவான். சூப்பர் சார். ஓகே சார். கரெக்டு தான், நான் அறிவாளி தான். சியா சார். சார், இன்னைக்கு அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணுறது கஷ்டம். நாளைக்கு நானே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். கடவுள் ஆசீர்வாதம் இருக்கும்போது பூசாரி நீ எதுக்கு மந்திரம் ஓதுற? போய் வேலையை பாரு. வண்டி எடு. என்னடா பாலா, ஷூட்டிங் எப்போ? ஸ்கெடியூல் கேன்சல் ஆகிடுச்சான் சித்தப்பா. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அது வரைக்கும் வேறு ஏதாவது கம்பெனிக்கு போய் சான்ஸ் கேள்றா. உனக்கு ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும்ல? நானும் அதான் சித்தப்பா நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் குளிச்சு ரெடி ஆகிட்டல, ஒரு பிக் எடுக்கணும்ல, எடு. நீ குளிச்சியா? உன் கப்புக்கு அந்த சோப்பு கூட பயந்துருக்குமேடா. இந்த மாதிரி பஞ்செல்லாம் ட்ராமாவில் எழுதாத, ஏன் மேலே எழுது. நீ ஏறா. இது என்னடா 2க்கு போகிற மாதிரி போஸு? இது இப்போ ஃபேஷன் சித்தப்பா, உனக்கு தெரியாது. எங்கே காட்டு. இருக்கிறது தான்ப்பா இருக்கும். சித்ரா. மது, ப்ளீஸ் கம். ரங்காராவ். ஹாய். ஹாய். கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்றீங்களா? எத்தனை வாட்டி சொல்லு அங்கிள், அதிகமா சவுண்ட் வச்சா எனக்கு பிடிக்காதுன்ட்டு. அடிங்கொய்யால வயசானாலும் திருந்த மாட்டேன்றாரு. சித்ரா அக்கா, 1 மினிட். இது முடிஞ்சிச்சு போல இருக்கு. பாப்பலாம்.
பொண்ணு பக்கத்தில் இருந்தா லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறி போயிடுது. ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுமா. அவரு இதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஆ ஹீரோ பாலா புது பையன், அதான் உனக்கு ஃபோனில் சொன்னல, அவன் தான். நீ வா. ஆமாம்மா, புலம்பிகிட்டே இருக்கு. ச்சே. சித்ரா மேடம் ஒரு நிமிஷம். ஓகே. டேஸ்ட் நல்லா இருக்கு. என்னடா சித்தப்பா போறியா? செருப்பால் அடிப்பேன். முறை தெரியாத நாயே. எனக்கு பொண்ணு இருந்தா இவ வயசு தாண்டா இருப்பா. ஐயோ கேட்டா போதும் 1/2 டஜன் டைலாக் சொல்லுவேன். நானே போறேன். பிளஸ் மீ. நாய் ஏதோ போருக்கு போற மாதிரி பிளஸ்ஸிங்ஸா. வெக்கங்கிட்ட நாய். பாய். டேக் பலமா இருக்கு. சொல்லுங்க. சித்ரா மேடம். மேடம் எல்லாம் வேணாம், ஜஸ்ட் சித்ரா. ஐயோ லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் மேடம். எதுக்குன்னு ஒரு ரீசன் சொல்லுங்க. எதுக்குன்னா பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டு எங்களை மாதிரி பசங்களுக்கு ஆன்டி ஆகுறாங்கல்ல, அதுக்கு தான் லேடிஸ்க்கு ரெஸ்பெக்ட் தரணும். அப்படின்னா நீங்க நல்லவர் இல்லையா? உண்மைதாங்க. 4 செவத்துக்குள்ள இந்த மாதிரி வேலைக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்னா நான் நல்லவன் இல்லை தான். என்னங்க டல் ஆயிட்டீங்க? இந்த மாதிரி வேலைக்காக 4 செவத்துக்குள்ள நான் வந்திருக்கேன்னா நான் கூட நல்ல பொண்ணு இல்லைல்ல. எனக்கு அம்மா அப்பா இருந்திருந்தா இந்த மாதிரி வேலை செய்யாம ஏதாவது ஒரு நல்ல வேலை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பேன். மது, என்னாச்சு? என்னடா அதுக்குள்ள வந்துட்ட? பெரிய ஆம்பளை மாதிரி போன. மேட்ரு இல்லையா? அந்த பொண்ணு உன் பொண்ணு மாதிரின்னு சொன்னல சித்தப்பா, அது உண்மை. கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கும் அவ தங்கச்சி மாதிரின்னு. என்னடா சென்டிமெண்ட் டைலாக்ஸ் எல்லாம் சொல்ற? அப்ப எதுக்குடா கூட்டிட்டு வந்த? சித்தப்பா நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஓ இவ தான் நான் கூட்டிட்டு வந்துருக்கோம் போல. ஓய் பார்த்தது போதும். என்ன சைலண்டா இருக்க? நீயும் அவங்கள மாதிரியே கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துருவியா? ஏய் எங்க பர்சனல்ஸை பத்தி உனக்கு எதுக்கு? வாயுதாரோட பேட்ச் தானா? செய்யறதுக்கு யாரும் இல்லையா? என்னாச்சு? ஒரு காலத்துல விபச்சாரி தான். அதெல்லாம் வேணா ஆர்டிஸ்ட் ஆகலான்னு நினைச்சப்போ உங்க ஸ்கெட்ஸ் பார்த்து உங்க மேல ஆசையை வளர்த்துக்கிட்டேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணமா? நீ என்ன வேலை பார்க்குற, நான் என்ன வேலை பார்க்குறேன்? ஜோக்கா? கல்யாணம் பண்ணிக்கிற நினைப்பு இருந்தா கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேன்.